அவசரமா வர்ற? வயிறு ஏதாவது சரியில்லையா? யோ, வாயில ஏதாவது வந்துட போதியா? வாந்தியா? மூட்டு நான் சொல்றத மட்டும் கேளியா? சரி, கோச்சிக்காதப்பா, சொல்லு சொல்லு. அந்த பீம் ஊருக்குள்ள உங்களை பத்தி என்ன சொல்லி வச்சிருக்கான்னு தெரியுமா? தும்புநாண்டிக்கும் உங்களுக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்காமா. இந்த டவுட் எனக்கே இருக்கு. ஆனா நமக்கு இப்ப அது முக்கியம் இல்ல. மீன் மேட்டர் சொல்றேன் கேளுங்க. அந்த சோட்டா பீமும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து நம்ம இந்துமதியை கடத்த போறானுங்களாம். நம்ம இந்துமதியா? ஃப்ளோல வந்துச்சு. அப்ப நீங்க ஃப்ளோல கெட்ட வார்த்தையெல்லாம் வரும். பரவாயில்லையா? சாரி மகாராஜா, உங்க பொண்ணு இந்துமதிய அவனுங்க கடத்த பிளான் பண்ணானுங்க. அதை தட்டி கேட்க போன என்னையே தட்டு தட்டுன்னு தட்டிட்டானுங்க. என்ன இவ்வளவு சொல்லியும் கல்லு மாதிரி நிக்கிறான்? மகாராஜா, எனக்கு ஒரு சந்தேகம். நிஜமாவே இந்துமதி உங்க பொண்ணுதானா? என்னடா கேட்ட? பண்ணி முஞ்சுவாயா? யோ, என்னையா ஆளாளுக்கு எண்ணெய போட்டு அடிக்கிறீங்க? நீதான்டா வாட்டமா இருக்க. என்னடா சொல்றீங்க? டேய், அந்த பீம் இப்ப எங்க இருக்கான்? லீஃப் வில்லேஜ்ல. யாருங்க? யாரடா அங்கே? அங்க யாரும் இல்ல மகாராஜா. என்ன ஒரு அறிவு கூர்மை! உங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு ஒரு ஆணை கூட புடுங்க முடியாதடா. சரி, அனைவரையும் போருக்கு தயாராக சொல். யாரை மன்னா? என் பாட்டியையும் தாத்தாவையும். ஏனடா வாய் கிளறுகிறாய்? நம் வீரர்களை தாண்டா மன்னா. நம் வீரர்களில் பாதி பேர் விடுமுறை எடுத்து ஊருக்கு சென்றுள்ளார்கள். மீதி பேர் உணவு உண்டு விட்டு ஓய்வெடுக்க சென்றுள்ளார்கள். அடே அடே, உங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு ஒரு வெங்காயம் கூட உரிக்க முடியாதடா. நானே செல்கிறேன், அதுவும் தனியாக. மகாராஜா, அப்படி என்றால் பீமையும் உங்களுடன் அழைத்து செல்லுங்கள். டேய், இந்த போரே பீமை அழிப்பதற்கு தாண்டா. இது தெரியாமல் எவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்தாய்? மகாராஜா, சிந்தித்து செயல்படுங்கள். நம் ஊரிலேயே அவன் ஒருவன் தான் வித்தை படித்தவன். அவனை எதிர்க்க வேண்டுமா? நான் முடிவு செய்து விட்டேன். முன்வைத்த காலை பின்வைக்கும் பழக்கம் எங்கள் பரம்பரையிலேயே யாருக்கும் கிடையாது. பீமை மட்டுமல்ல, அவனுக்கு ஆதரவு கொடுத்த அந்த லீஃப் வில்லேஜையும் மண்ணோடு மண்ணாக்க போகிறேன். லீஃப் வில்லேஜா? யோ, அந்த வில்லேஜோட ஹிஸ்டரி தெரியுமா உனக்கு? அந்த ஊர்ல உள்ள எல்லாருமே ரவுடி பயிலுவ. சத்தமா பேசினாலே சங்கடுத்துறானுங்கடி. எவன் எப்படி இருந்தால் எனக்கு என்ன? உனக்கு என்ன? நீ ஓடிடுவ. சாக போறது நாங்க தானே. யோ, உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளு. ஒரு தம்மா துண்ட பையன் சார். அப்ப அவன் ஐட்டங்கார கூட கிடையாது. என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஒரே நெட்லாம் ஊரே அழிச்சிட்டான். அவன் சிங்கிள் ஆளா நின்னு என்னென்னமோ சொல்றான். அவசரப்பட்டவோ பிசாச்சி, நம்ம டெட் பாடி கூட மிஞ்சாது போலே. மகாராஜா, இப்ப என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? கோரடிச்சா சண்டை போடும் ஊருக்காரன்டா. இங்க பிறந்ததால நானும் கொஞ்சம் கோவக்காரன்டா. திருத்த முடியாதுடா, உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. சரி, நீ தனியா போய் சாவு. நான் என் வேலையை ரிசைன் பண்றேன். வெயிட் பண்றா. நீ சொல்றதுல யோசிச்சு பார்த்தேன். நம்ம இறங்கினதானே பிரச்சனை. நமக்காக வேற ஒருத்தனை இறக்கி விட்டா நமக்காக யாரு வருவா மகாராஜா? வெயிட் அண்ட் சீ. கிர்மாடா கிர்மாடா கிர்மாடா. என்னடா இந்திரவர்மா, என் இடத்துக்கே வந்திருக்க? பயம் போயிடுச்சா? கிர்மாடா, காலம் ஒவ்வொரு கோலைக்கும் வீரனாக ஒரு கணம் கொடுக்கும்.
அந்த கணம் இது. உயிரை படைப்பவன் தேவன், உயிரை நீட்டிப்பவன் வைத்தியன், உயிரை காப்பவனே சத்திரியன் ஆவான். என்னடா சம்பந்தமே இல்லாம வளர்ற? எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுது, அதத்தான் தங்கிலீஷ்ல கேட்டேன். உதவியா? ஆமா, அந்த பீமை முடிக்கணும். என்னடா சொல்ற? நீயும் அவனும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கண்ணுக்குள்ள மண்ணாச்சேடா. அது மட்டும் இல்ல, உன் பொண்ணை வேற அவனுக்கு தான் கட்டி கொடுப்பேன்னு ஊருக்குள்ள பேசிட்டு இருக்கானுங்க. நீ என்னடா இப்படி சொல்ற? நான் அப்படி சொல்லலடா. விக்கிற விலைவாசிக்கு பாதாம் பிஸ்தா எல்லாம் வாங்கி கொடுத்து நெய் குழந்த மாதிரி பொண்ணை வளர்த்தது அந்த வெறும் மயிலுக்கு கட்டி கொடுக்கவா? அதெல்லாம் உன் குடும்ப பிரச்சனை இந்திரவர்மா. நான் எவனுக்கும் உதவி எல்லாம் பண்றதில்ல. கிளம்பு கிளம்பு. நீ சும்மா எதுவும் பண்ண வேண்டாம். 50 கோடி கொடுக்கறேன். 50 கோடியா? எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும். சரி, 100 கோடி கொடுக்கறேன். பண்றியா? ஓகே, பண்ணிடலாம். அவன் இப்ப எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு. லீஃப் வில்லேஜ்ல. இந்திரவர்மா, நான் போனா பீமை மட்டும் இல்ல, அந்த லீஃப் வில்லேஜையே மொத்தமா அழிச்சிருவேன். அதுல உனக்கு ஏதாவது பிரச்சனை உண்டா? அப்படி மட்டும் பண்ணிட்டேன்னா 50 கோடி எக்ஸ்ட்ரா கொடுக்கறேன். சூப்பர். காசை ரெடி பண்ணி வை. நான் போயிட்டு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். மகாராஜா, அவனுக்கு போய் 100 கோடி கொடுக்கறேன்னு சொல்றீங்க. அந்த அளவுக்கு நீங்க நல்லவர் இல்லையே. சரியா சொன்ன காளியா. இவன் போய் அவனுங்கள முடிப்பான், நம்ம இவனை முடிப்போம். அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு. எப்படி? ஒரே கல்ல 2 மாங்கா. என்ன ஒரு நரி தந்திரம்! நரி தந்திரம் இல்லை காளியா, ராஜதந்திரம். என்ன இவ்வளவு நேரமா போய்கிட்டே இருக்கோம், இன்னும் இடம் வந்து சேரல? ஒருவேளை வழி மாறி வந்துட்டோமோ? அங்க ஒரு புள்ள பூச்சி நிக்குது, அதுகிட்ட போய் கேட்டு பாப்போம். என்ன காலங்காத்தாலே கை நம்ம நமங்குது? காட்டெருமை, ஏண்டா இப்படி கத்துற? சாப்பிட ஏதாவது வேணுமா? என்ன நம்மள பார்த்து பயப்படாம கூலா நிக்கிறான்? கண்ணு தெரியாது போல, பாவம். டேய், இங்க லீஃப் வில்லேஜ் எந்த பக்கம் இருக்கு? சார் எதுக்கு கேக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த லீஃப் வில்லேஜ தடம் தெரியாத மாதிரி அழிக்க போறேன்டா. ஏண்டா தொம்ம, காட்டெருமைக்கும் காண்டாமிருகத்துக்கும் பிறந்த கிராஸ் பீடு மாதிரி இருந்துட்டு நீ லீஃப் வில்லேஜ் அழிக்க போறியா? தம்பி, வார்த்தை தடுமாறுது. கொஞ்ச நேரத்துல உன் தலையே இடம் மாற போகுதுடா. தவுலோன்னு இருந்துட்டு ரொம்ப பேசிட்டடா. தவுலோண்டு வாங்குறதாண்டா அவ்வளவு பெரிய கப்பலே நிறுத்துது. எங்கடா போன? பின்னாடி பாருடா வெண்ண. ஃபயர் ஸ்டைல், ஃபயர் பால் ஜூட்ஸு. இப்ப என்னடா பண்ணுவ? ஆடம் தெரியாம காலை வச்சிட்டியடா கிருமாடா. Music. அண்ணே, காசு ஆசைப்பட்டு வந்துட்டேன்னு இனி ஒரு அடி விழுந்தாலும் நான் செத்துருவேன்னு. புள்ள குட்டிக்காரனு விட்டுருன்னு. உன்னை எவன் அனுப்புறான்னு மட்டும் சொல்லு, உன்னை விட்டுறேன். டோலக்பூர் மகாராஜா இந்திரவர்மா. அந்த ஓனானா? சரி, நீ கிளம்பு. நான் இனி உன்னை இந்த பக்கம் பார்க்கவே கூடாது. மீறி பார்த்தேன், பார்த்த இடத்திலே குழி தோண்டி புதைச்சிருவேன். ஆள விடுங்கடா, காசு இல்ல, உயிர் தான் முக்கியம். யாரா நீ?
தலையில இருக்கிற பேண்டா பார்த்தா நீ லீஃப் வில்லேஜ்காரனா? வெளியே போடா முதல்ல. என்னடா நம்ம இடத்துக்கு வந்து நம்ம ஆளே அடிக்கிறான்? அவனுக்கு எவ்வளவு மண்டக்கரம் இருக்கணும். மகாராஜா, இவன் தான் இட்டாச்சி உச்சியா? நான் சொல்லல சின்ன வயசுலயே அவன் ஊரே அழிச்சிட்டு போயிட்டான்னு. அது இவன் தான். வாங்க தம்பி வாங்க, உட்கார்ந்து பேசுவோம். அதுக்குள்ள பல்ட்டி அடிச்சிட்டான். நீ பொழைச்சு போடாரே, நீ பொழைச்சுப்ப. நான் என்ன சம்பந்தம் பேசவாடா வந்திருக்கேன்? நான் கேட்கறது மட்டும் பதில் சொல்லு. கிருமாடான்னு ஒரு காட்டெருமை உனக்கு தெரியுமா தெரியாதா? கிருமாடாவா? தம்பி, அவன் எங்களோட பரம விரோதி. எங்களை அழிக்க காத்துக்கிட்டு இருக்கான். அவனை நினைச்சாலே எங்களுக்கு பயமா இருக்கு தம்பி. பயப்படாத, அவன் நீ எந்திரிச்சு நடக்கவே பல வருஷம் ஆகும். ஆனா எனக்கு ஏதோ ஒண்ணு உதைக்குது. என்ன தம்பி? உன் மேல டவுட் வந்ததுக்குதான் இந்த அடி. நீ தானே கன்ஃபார்ம் ஆச்சு. மவன நீ செத்தடா. வண்டியை எடுங்கடா. எதுக்கு மகாராஜா? பழி வாங்க போறோமா? டேய், உன் முன்னாடி தானடா என்ன அடிச்சு பறக்க விட்டான். இதுக்கு மேலே அவங்கிட்ட நான் சண்டைக்கு போவேன்னு நினைக்கிறேன். அப்புறம் எதுக்கு வண்டி? கண்காணாத இடத்துக்கு போய் லைஃப புதுசா ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். டேய், அவனுக்கு குறி வச்சுட்டானுங்க. நீ எங்க போனாலும் தேடி வந்து முடிப்பானுங்கடா. என்னடா சொல்ற? இட்டாச்சியை மட்டும் தானே பார்த்த? அவன் அக்காட்சிக்கு ஒரு டீம்ல இருக்கான். அவனுங்க ஹிஸ்டரி எல்லாம் கேட்ட பேண்ட்லயே உச்சா போயிடுவடா. ஆல்ரெடி போயிட்டேன்டா. சீச்சி, இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமாடா? அந்த புடி மூட்டை தான்டா. அவனை புடந்து கட்டுங்கடா. நம்ம என்ன பிளான் பண்ணாலும் அது நமக்கே ரிப்பீட் ஆகுதே. ஓ மை காட். Music.